பேதுரு யோவானும் அலங்கார வாசல்ல இருந்து வெளியில் வராங்க. ஒரு முடவன் அவங்க சமூகத்தில் அந்த அலங்கார வாசலுக்கு வெளியில், ஐயா ஏதாவது எனக்கு தர்மம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு முடவன் கேட்கும் பொழுது அந்த பேதுருவும் யோவானு சொல்கிறாங்க, வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லைப்பா, எங்கிட்ட இருக்கிறத நான் உனக்கு தரேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் எங்களிடத்தில் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து நடன்னு சொல்லி கையை பிடிக்கிறாங்க. அந்த முடவன் எழுந்து குதித்து துள்ளி அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். பிறவி சப்பானி அவன் எழுந்து குதித்து நடந்ததை பார்த்த அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். தேவச்சனமே, இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம், எங்கிட்ட இருக்கிறத எதை வச்சு தேவன் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய முடியும்? அன்னைக்கு பேதுரு யோவான்ட்ட இருந்த இயேசுவின் நாமம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கு. பரிசுத்த வேத வசனங்கள், அது ஆவியாகவும் ஜீவனாகவும் வல்லமையாகவும் உள்ள வசனங்கள் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கு. இந்த வசனங்கள் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக பல ஜெயத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதனால் இல்லாததை வச்சு எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறதை விட்டுட்டு உங்ககிட்ட இருக்கிறத ஆண்டவருடைய சமூகத்தில் பயன்படுத்த ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. தேவன் அதை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர். இயேசுங்கிற நாமத்தை விட மற்ற எந்த காரியமும் பெருசு கிடையாது. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். உங்களுடைய குறைகள் இருக்கலாம், உங்களுக்கு பலவீனங்கள் இருக்கலாம், இயலாமைகள் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தினால நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. உங்களுடைய குறைவுகள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மகிமையில் நிறைவாகும்படி பிதாவானவர் கொடுத்து ஆசீர்வதிப்பார்.